புனித செபஸ்தியாரை நோக்கி ஜெபம். அஞ்ஞானிகளால் உபாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல் செய்யவும், வேத சாட்சி முடி பெறவும், போர் சேவகரான புனித செபஸ்தியாரே, என் பேரில் இரக்கமாயிரும். ஆகாதவனுடைய மரணத்தை விரும்பாமல் அவன் குணப்பட விரும்பும் இறைவன் பாவிகள் மனம் திரும்பவும், நீதிமான்கள் தூய்மைப்படவும், வைசூரி, பேதி, பெருவாரியான காய்ச்சல் முதலிய வியாதிகளை அனுப்பினாலும் சில விசை பாடுபட்டு பேரடைந்த புனிதர்களுடைய வேண்டுதலாலே உபத்திரவப்படுகிறவர்களுடைய துன்ப நாளில் அவர்களுக்கு ஆறுதலை கட்டளையிடுகிறார் என்று நான் அறிந்திருக்கிறபடியால் இந்த வியாதியில் உமது சகாயத்தை கேட்டு மன்றாடுகிறேன். ரோமாபுரியில் உம்முடைய பேரால் பீடம் எழுப்பிய பின் விஷக்காய்ச்சல் நீங்கினதென்று நான் அறிந்திருக்கிறேன். தியோக்கிலேசியான் அரசனுக்கு பயப்படாமல் பெரிய வேத சாட்சியான புனித செபஸ்தியாரே, இந்த உபத்திரவமான வியாதியில் என்னை கைவிடாதேயும். என் பாவங்களுக்காக வந்த நோயை நான் பொறுமையோடு பொறுக்க வேண்டியதுதான். சுவாமியின் ஒரு கை பாரம் என் மேல் சுமத்தப்பட்டது. நானோ வெகு பலவீனன், காற்றால் அடிக்கப்பட்ட சருகு போல் இருக்கின்றேன். கடலில் கிடக்கும் துரும்பு போல் தத்தளிக்கின்றேன். தேவனுடைய கோபத்தை தாங்க நான் வல்லவன் அல்லவே. நான் குடிக்க வேண்டுமென்று இறைவன் மனதாயிருக்கிற இந்த துன்ப பாத்திரத்தை நான் வீரம் பொருந்திய பொறுமையோடு குடிக்க எனக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும். என் கேட்டுக்காக அல்ல, என் நலத்திற்காகவே இறைவன் என்னை தண்டிக்கிறார். காயப்படுத்துகிறவரும் குணமாக்குகிறவரும் அவரே. நான் நல்ல நாளில் இறைவனை சிநேகிக்கிறது போல துன்ப நாளிலும் அவரை சிநேகிக்க கடவேன். நான் இந்த வியாதியில் அலையுண்டு கலங்காதபடிக்கு இந்த கசப்பான பாத்திரத்தை சந்தோஷமாய் அவர் திருக்கரத்திலிருந்து வாங்கி குடிக்க எனக்கு வேண்டிய தைரியத்தை பெற்று தந்தருளும். ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மனுமக்களை மறக்காத இறைவன் வைசூரி, பேதி, காய்ச்சல் முதலிய வியாதிகளையும், தரித்திரம், போர், பஞ்சம் முதலிய பெரிய துன்பங்களை பட்சத்தினால் வரவிடுகிறார் என்று நான் அறிந்திருந்தும் ஏன் அவர் பேரில் முறைப்படுவேன்? ஆகையால் புனித செபஸ்தியாரே, இந்த வியாதி சீக்கிரம் குணமாக இறைவன் சித்தமாயிராவிட்டால் நான் அதை நல்ல மனதோடு பொறுக்க எனக்கு தைரியத்தை ஆகிலும் தர மன்றாடும். என் பாவங்களின் பரிகாரத்துக்காக இன்னும் அதிக நோய்களும் துன்பங்களும் வரவேண்டும் என்று நான் ஆசிக்க வேண்டியதுதான். புனிதர்களே, துன்ப துரித நோய்களை ஆசித்திருக்க பாவியாகிய நான் நித்திய பாக்கியமடைய நோய் வருத்தங்களை ஆசிக்காமல் இருக்கக்கூடுமோ? ஆனால் புனித செபஸ்தியாரே, நான் மகா பலவீனனும் புண்ணியத்தில் திடனற்றவனுமாயிருப்பதால் தேவரீர் என் மேல் இறங்கி இந்த துன்பங்களை பொறுமையோடாகிலும் நான் சகித்து கொள்ள எனக்காக ஆண்டவரை மன்றாடும். ஆமேன்.